ஒரு சின்ன ரீகேப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வருஷத்தில் கிரிக்கெட் மேட்சஸில் என்னென்ன நடந்துச்சுன்றதை பற்றி தான் அவங்க எல்லாத்தையும் சொல்ல வந்திருக்கேன். ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். ஸ்ட்ரெயிட்டாக வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டாக இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் சுப்மன் கில் நியூசிலாண்டுக்கு அகெயின்ஸ்டான ஒன் டே மேட்ச்சில் யங்கஸ்ட் பிளேயர் டு ஹிட் அ டபுள் செஞ்சுரின்ற ஒரு பெருமையை பெற்றாருன்னு தான் சொல்லணும் சுப்மன் கில். அதுவும் சும்மா சொல்ல முடியாதுங்க, நியூசிலாந்து மாதிரி டீம் கூட அவர் டபுள் செஞ்சுரி அடித்து பெருமையை பெற்றாருன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து மார்ச் மாதம் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆச்சு. ஐபிஎல்லில் எல்லா டீமும் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணி எல்லா டீமுக்கும் பிளே ஆஃப்ஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருந்துச்சு. அதுலேயும் நிறைய மேட்சஸ் லாஸ்ட் ஒரு த்ரில்லர் ஃபினிஷாக போய் முடிஞ்சிச்சு. அதுலேயும் முக்கியமாக ரிங்கு சிங் 5 6 அடித்து கேகேஆருக்கு மேட்சை வின் பண்ணி கொடுத்ததும் சரி. இப்படியே ஐபிஎல்லும் போயிட்டு இருக்கும்போது எல்லா மேட்சும் லாஸ்ட் ஒரு த்ரில்லராக போய் முடிஞ்சிச்சு. அந்த லாஸ்ட் ஒரு த்ரில்லர்லேயும் பெஸ்ட்டான டீம் அந்த மேட்சை ஜெயித்தாங்க. அதுலேயும் முக்கியமான மேட்சஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கேகேஆர் வர்சஸ்